அண்மை செய்தி. இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னை எழும்பூரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணிக்கு சேர்ந்தவர்கள் தான் தற்போது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்கள் என்பவர்கள் கடந்த திமுக ஆட்சியின் போது, அதாவது 2009ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம், அதாவது குறைந்தபட்ச ஊதியம், அடிப்படை ஊதியம் என்பவர்களே அது 5200 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்குமே 8300 குறைந்தபட்ச ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டதில் இருந்துதான் இவர்களுக்கு இந்த ஊதிய மாறுபாடு என்பது நடைபெற்று வருவதாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய முரண்பாடு என்பது இருப்பதாக கடந்த பல ஆண்டுகளாக இவர்கள் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். இவர்களது போராட்டத்தின் போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊதிய உயர்வு முரண்பாடு கேட்டு போராடி கொண்டிருக்கும் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் நிச்சயமாக சம வேலைக்கு சம ஊதியம் தரப்படும் என்று வாக்குறுதி அளித்ததோடு மட்டுமல்லாமல் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளின் ஒன்றாகவும் 311வது வாக்குறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு என்பது களையப்படும், சம வேலைக்கு சம ஊதியம் என்பது தரப்படும் என சொல்லி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் இதுவரையில் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வரும் திமுக அரசை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய சுமார் 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் இந்த மாபெரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதோடு பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு களையும் என்று 110வது விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கான அறிவிப்பு வரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநில செயற்குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்டமாக எது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து அந்த போராட்டத்தில் நாங்கள் இறங்குவோம் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் தங்களது தேர்தல் வாக்குறுதியையும் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 2023ஆம் ஆண்டு டிபிஐ வளாகத்தில் 8 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இந்த இடைநிலை ஆசிரியர்களை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உள்ள அன்பில் மகேஷ் அழைத்து, உங்களது ஊதிய முரண்பாடு என்பது களையப்படும், அதற்காக 3 நபர் கொண்ட குழு ஒன்று அமைத்திருக்கிறோம், அந்த குழு 3 மாதத்தில் அறிக்கை அளித்ததும் உங்களது ஊதிய முரண்பாடை களைத்து விடுவோம் என சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரையில் அந்த குழு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதும் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழுக்கள் முறையாக செயல்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை ஒரு புறம் இவர்கள் வைத்தாலும் தங்களது ஊதிய முரண்பாடு என்பது களைவதற்கு தக்க நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சையது, இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.